ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன போகிறோம்னா நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் தானே பொன் வருவலாக வதக்கணும். இல்லை வெங்காயத்தை எத்தனை 2 கிலோ அரிசி. ஆமாம், 2 கிலோ அரிசிக்கு வெங்காயம் எவ்வளோ அரிஞ்சோம்? 1 கிலோ வெங்காயம். 1 கிலோ வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு பொன் வருவலாக வதக்கணும். இப்போ நெய் ஊற்றி நெய் எண்ணெய் 2 தான் ஊற்றலாமா? சரி, எண்ணெய் ஊற்றி 1 கிலோ தக்காளி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் தெரியவே கூடாது. நல்லா வதக்குங்க. என்ன மசாலா? அது தனி மிளகாய் தூள் மசாலா. தனி மிளகாவை அம்மியில் அரைச்சது. அம்மியை அரைச்சி வறுத்து அம்மியில் அரைச்சி காட்டுவேன். இது நான் மசாலா. தனி மிளகாய் சாந்து மிளகாவை வதக்கி அம்மியில் அரைச்சது. அரைச்ச சாந்து எடுத்துக்கலாம். அரைச்ச சாந்து இது கிண்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டுங்க. பூண்டு விழுது. இது 200. இஞ்சி பூண்டு விழுது. எவ்வளோ? 200. இது இஞ்சி 200. இஞ்சி 200, பூண்டு 200. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்து கையில் விழுது. வலிச்சு போட, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். வாசமாக இருக்க. நல்லா வதக்கையாச்சு. உப்பு எவ்வளோ? மிளகா இது தக்காளி பதங்கிட்டு மசுங்கிறதுக்கு உப்பு தக்காளி மசுங்கிறதுக்கு நல்லா இதாக வருது தானே. வதங்கிறதுக்கா? நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம். பார்த்தீங்களா? பசும் பால்லேருந்து வந்து தயிர் எவ்வளோ? 1/2 லிட்ரு தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டுங்க. இந்த அடுப்பு அப்போலேருந்து சிம்மிலேயே தான் எரியுது, மெயினில் வரமாட்டேங்குது. இல்லை வதங்கி இது போய் கொஞ்சம் கொஞ்சிறது. இந்த கொதிக்குதே. இப்போ நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். 2 நிமிஷம் மூடி வைக்கணும் பிளேட்டை போட்டு. சாறு எலுமிச்சம்பழ சாறு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற்றிப்போம். அப்படியே வதக்க கொஞ்சம் கிண்டுங்க. 2 பழம் அது இப்போ 2 நிமிஷம் பிளேட்டை போட்டு மூடிக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் பார்த்துக்கா. கரெக்டாக 2 நிமிஷம் இருங்க. மூடுங்க. கொஞ்சம் போட்டுப்போம். நல்லா கொதிக்குது. கிண்டுரியா என்ன சொல்ற? கிண்டு வா. போட்டு ஒரு கிண்டு 2 கிலோ சிக்கன், 2 கிலோ கறி. நல்லா பிரியாணி சொல்லி பீஸு பெரிய பீஸாக வெட்டி. வாங்க கிண்டுவா. எல்லாம் போட்டுக்கிட்டு இரு. ஓடுங்க, அப்புறமா வச்சுக்குவோம். நீங்களே தின்னு தான் சமைக்கிறது. நாங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. யூடியூப்ல கூட
மேல போடுறாத மேல இந்த பக்கம் எடுத்துறாத அத்தையை கவர் பண்ணிடுவான் என்ன கட் பண்றது சரி கவர் பண்ணுவான் அத்தையை ஃபோனில் கவர் பண்ணிடுவான் கிண்டவா நல்லா கிண்டி விடு அப்படியே லைட்டாக ஒரு கிண்டுங்க கறியை போட்டு கறி உடையக்கூடாது கிண்டுறப்ப இப்போ நம்ம கறியை போட்டுக்கிட்டு இப்போ கிண்டுவோம் ஒரு கிண்டு 10 நிமிடம் கழித்து கறி போட்டு 10 நிமிஷம் கழிச்சு இருங்கப்பா கொஞ்ச நேரம் வைப்போம் எண்ணெய் மிதந்து மேலே வரணும்னாங்க இப்போ தான் கொதிச்சிட்டு இருக்கு. இதை பாரு கொஞ்சம் இது எடுத்து பாரு கொஞ்சம் டேஸ்ட் வச்சு பாரு நாக்கில் அந்த தண்ணியை தொட்டு எண்ணெய் கோத்து வரணும்னாங்க. எண்ணெய் கோத்துனா அந்த தண்ணி ஊற்றி இருந்ததுக்கு முன்னாடியெல்லாம் தண்ணி எண்ணெய் கோத்து வரும் மேலே மிதக்குமே. டேஸ்ட் உப்பு பாருங்க இப்போ பிரியாணி அரிசி அது என்ன செஞ்சோம், பானையில் 2 கிலோ அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு வடிகட்டிட்டு மறுபடியும் அரிசியை இதில் போட்டுருந்தோம். போதும். இதில் போட்டுட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்கணும் இப்போ ஏன்பா என்ன நம்மளும் வட்டம் கட்டுறான். எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்கணும்? 20 நிமிஷம். 20 நிமிஷம் கழிச்சு எடுக்கணும். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அரிசியை போட்டு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கணும். மறுபடியும் மூடி அது எப்படி பார்த்தாலும் ராத்திரி 1 மணிக்கு 50 நெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். முடியுங்க. 20 நிமிஷம் கழிச்சு எடுக்கணுமா? முடியுது. மூடிட்டு 20 நிமிஷம் என்ன செய்வார்? அரிசியை போட்டு 20 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் நல்லா தீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் தண்ணி மேலே தூக்கி வைக்கணும். தம் போடுறதுக்கு தம்மில் போடுறதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். அது கேசரி பொருள் போடணும். அப்போ படம்ல ஒன்றுடா கையெடுத்துக்கா அதை எடுத்து வச்சிருவோமா? கிண்டிட்டா எல்லாம் மேலே வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட்டுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்.